வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நாள். திருப்பரங்குன்றத்தில் மலை உச்சி தீபத்தூணில் தீபமேற்ற வேண்டும் என்று சொல்லி நம்முடைய வேண்டுதல், நம்முடைய பிரார்த்தனை முருகனுடைய அருளால் நிறைவேறி இருக்கிறது. இதற்காக தங்களுடைய உயிரை தந்த அமரர்கள், வீர தியாகிகள், இந்து முன்னணியுடைய 2வது மாநில தலைவர் ராஜகோபாலன்ஜி, அதே போல் சமீபத்தில் தன்னையே தீபமாக ஏற்றுக்கொண்ட அமரர் பூர்ணச்சந்திரன் 2 பேருடைய ஆன்மா நிச்சயமாக நற்கதி அடைந்திருக்கும். இவர்களுடைய 2 பேருடைய நோக்கமும் திருப்பரங்குன்றத்தில் தீபத்தூணில் தீபமேற்ற வேண்டும் என்பதுதான். அதனால் அந்த வெற்றி இறைவனுக்கு சமர்ப்பணம் பண்ண வேண்டும். இந்த வெற்றிக்காக உழைத்த இந்த உள்ளூர் மக்கள், மதுரை வாழ் மக்கள், திருப்பரங்குன்றம் வாழ் மக்கள், போராடிய வியாபார பெருமக்கள், கடையடைப்பு செய்தவர்கள், உண்ணாவிரதம் மேற்கொண்டவர்கள், இதற்காக கடந்த பல மாதங்களாக தங்களுடைய அனைத்தையும், நேரம், உடல், பொருள் அனைத்தையும் கொடுத்து உழைத்தவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் இந்த வெற்றியை நாங்கள் காணிக்கையாக்குகின்றோம். குறிப்பாக பூர்ணச்சந்திரன் அவர்களுக்கும் ராஜகோபாலன் ஐயா அவர்களுக்கும். ஏன் என்று சொன்னால், இதற்கு ஒரு மிகப்பெரிய இடையூறு இருந்தது, வரலாறு காணாத இடையூறு. உலகத்தில் இந்த தமிழ்நாடு, தமிழர்கள் வசிக்கக்கூடிய பூமி, தமிழர்களுடைய கடவுள், பிரதான கடவுள் முருகப்பெருமான், முருகப்பெருமானுடைய 1வது அறுபடை வீடு இந்த அறுபடை வீடு. ஆனால் இந்த முருகப்பெருமானுடைய, அந்த முருகப்பெருமானுக்கு சொந்தமான நிலத்தில், அந்த முருகப்பெருமானுக்காக மிக நீண்ட நெடுகாலமாக இருந்த தீபத்தூணில் தீபமேற்றக்கூடாது என்பதற்காக யாரெல்லாம் எதிராக இருந்தால் பாருங்கள். கோயில் நிர்வாகமே எதிராக இருந்தது, இந்து சமய அறநிலைத்துறை எதிராக இருந்தது, காவல்துறை எதிராக இருந்தது, ஆட்சியர்கள், மாவட்ட நிர்வாகம் எதிராக இருந்தது. ஏன் ஒரு கட்டத்தில் ஒட்டுமொத்த தமிழக அரசுமே இந்த தீபத்தூணில் தீபம் ஏற்றக்கூடாது என்பதற்காக முருகனுக்கு எதிராக, இந்துக்களுக்கு எதிராக வாதாடினார்கள். அதற்காக மிகப்பெரிய அளவில் பணம் செலவு பண்ணாங்க. பல லட்சக்கணக்கான ரூபாய் செலவு செய்து வழக்கறிஞர்களை நியமித்து இந்த வழக்கை நடத்தினாங்க. மாண்புமிகு நீதியரசர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, 1ஆம் தேதி டிசம்பர் மாதம் தீபமேற்ற வேண்டும் என்று சிங்கிள் ஜட்ஜு, அதாவது ஒரு நீதியரசர் அமர்ந்த அமர்வில் நீதியரசர் GR சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்த அந்த தீர்ப்பு சரியான தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 நீதியரசர்கள் அமர்ந்த அமர்வுலையும் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த தீர்ப்பில் எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. அந்த தீபத்தூணில் தீபமேற்ற வேண்டும். சும்மா சட்டம் ஒழுங்கு, மக்கள் தள்ளுமுள்ளு நடக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அதை கையாள திறமையற்ற அரசாங்கம் தான் அதற்கு காரணமாக இருக்கும். இந்த காரணத்தை சொல்வது சும்மா தவறான ஒரு காரணம். அந்த காரணத்தை சொல்வது சரியல்ல என்று நீதிமன்றம் தெளிவுபட சொல்லியிருக்கு. ஆகையினால வரக்கூடிய கார்த்திகை மாதத்தில், ஏன்னா கார்த்திகை மாதம் முடிந்து போச்சு, எப்படியோ அரசாங்கமும் சரி, காவல்துறையும், மாவட்ட நிர்வாகமும் இந்த தீபத்தூணில் இந்த ஆண்டு கார்த்திகை மாதத்தில் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு நயவஞ்சகமாக முருகபக்தர்களுடைய முதுகில், இந்துக்களுடைய முதுகில் குத்தி தீபம் ஏற்றாமல் தடுத்துட்டாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா இன்றைக்கு எந்த இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் இங்கே எல்லாரும் சகோதரர்களாக பழகி கொண்டிருக்காங்க. இங்கே இந்த முருகன் சந்நிதி முன்னாடி நின்று பேசி கொண்டிருக்கிறோம். அத்தனை கடைவீதியில் இருக்கவங்க, அத்தனை கிராமத்து மக்களுமே எல்லாரையும் சமமாக பாவித்து ஒரு சகோதர பாசத்தோடு தான் பழகி கொண்டிருக்காங்க. ஆனால் நீதியரசர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, இதை அழகாக கொண்டு போய் 2 சமுதாய 2 பிரிவுக்கு இடையில் ஒற்றுமை ஏற்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி இருக்கணும். ஆனால் வாய்ப்பாக பயன்படுத்தாமல் 2 தரப்புக்கும் ஒரு பெரிய பிளவை, ஒரு இடைவெளியை ஏற்படுத்தியதற்கு காரணமும் கூட இந்த அரசாங்கம் தான். பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் இந்த தர்கா தரப்பு, நீங்கள் அப்பீல் பார்த்தீங்கன்னா 20 பேர் எதிராக, அந்த ஒரு நீதியரசர் சொன்ன தீர்ப்புக்கு எதிராக 21 அப்பீல்கள் போயிருக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு சரியாக நம்பர் தெரியல. ஆனால் இந்த 21 வழக்கில் திடீரென்று 2005 தர்கா தரப்பில் எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லைன்னு சொன்ன தர்கா தரப்பில் போய் அவங்க அந்த தீபத்தூணு தர்காவுக்கு சொந்தம்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடை எடுத்ததுக்கு காரணம் யார்? அவங்களுக்கு பின்னணியில் இருந்த ஆட்கள் யார்? அதுக்கு பின்னாடியில் இருந்த சதி என்ன? இதையெல்லாம் கூட நீதியரசர் சொல்லுங்க, இது ஒரு சிறுபிள்ளைத்தனமான விஷயம், தர்காவு இந்த தீபத்தூண் தர்காவுக்கு சொந்தமானதுன்னு சொல்லிட்டு. அதனால் நீதியரசர் தெளிவாக சொல்லியிருக்காங்க, ஒட்டுமொத்த கோவில், இந்த மலை எல்லாமே முருகனுக்கு சொந்தமானதுன்னு தீர்ப்பு தெளிவாக வந்துவிட்டது. அது மட்டும் இல்லாமல் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய தீர்ப்பிலையும் கூட ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அவர்கள்
தொல்லியல் துறை, ஏன்னா அந்த இடம் முழுக்க தொல்லியல் துறைக்கு சொந்தமானதுனால தொல்லியல் துறையும் இங்கே திருப்பரங்குன்றம் தேவஸ்தானம் அவர்கள் இருவரும் சேர்ந்து இந்த தீபமேற்றுவதற்கான வேலைகளை செய்யணும். காவல்துறை இதுக்கு உதவி செய்ய வேண்டும், மாவட்ட ஆட்சியர் இதை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று தெள்ளத் தெளிவாக அது உறுதிப்பட இந்த தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி, முருக பக்தர்கள், தமிழக மக்கள் இதை விழிப்புடன் பார்க்க வேண்டும். இப்போ மாண்புமிகு அமைச்சர், கனிமவளத்துறை அமைச்சர் திரு ரகுபதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, இது சட்டவிரோதமான தீர்ப்பு, சட்டத்தை எதிர்த்த தீர்ப்பு அப்படின்னு சொல்றாரு. இவர் பெரிய மேதை. இவர் 2 நீதியரசர்கள் அதான் இவர் ஒரு மகா மேதை. இவர் 5 முறை நீதிமன்றங்கள் 1996 அதுக்கு முன்னாடி நமக்கு கண்கூட தெரிஞ்சு நாம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் 5 முறை நீதிமன்றம் தீர்ப்பு தெளிவாக சொல்லி இருக்குது, ஏற்றணும் அப்படி சொல்லிட்டு. அப்ப இவர்களெல்லாம் விட மகா மேதை தமிழர்களுடைய உணர்வுக்கு, முருக பக்தர்களுடைய உணர்வுக்கு, இந்துக்களின் உணர்வுக்கு எள்ளளவு கூட இந்த திமுக இந்து விரோத அரசாங்கம் மதிப்பு கொடுப்பதே இல்லை, ஒரு சிறிய பொருட்டாக கூட நினைப்பதில்லை என்பதற்கு ஒரு உதாரணம் இன்றைக்கு அமைச்சர் ரகுபதி அவர்களுடைய பேட்டி நாம பார்த்தோம். அப்படி சொன்னா அவர் திருப்பரங்குன்ற தீபத்தூணை, திருப்பரங்குன்ற மலையை எதோட ஒப்பிட்டிருக்காரு, சுடுகாட்டோட ஒப்பிட்டிருக்காரு. யாராவது ஒரு குறைந்தபட்ச ஒரு புத்தி இருக்கின்ற ஒரு மனிதன் இவ்வளவு கேவலமா இருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா, ஒரு கேவலமான நபரை பார்க்கணும்னா அந்த அமைச்சரை பார்த்தா போதுமாட்டிருக்கு. உங்களுடைய ஓட்டு பொறுக்கி அரசியலுக்கு இந்த அளவு கீழ்த்தரமா நீதியரசர்களே சொல்லியிருக்காங்க. உங்களுடைய அரசியலுக்காக, உங்களுடைய அரசியல் பண்றதுக்காக இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துக்க முடியுமா நீதியரசர் கேட்டிருக்காங்க. அதை நிரூபித்திருக்கிறார் அமைச்சர் ரகுபதி அவர்கள். இப்படி ஒரு கீழ்த்தரமான ஒரு அறிக்கையை கொடுக்க முடியுமா? உங்களுக்கு அப்பீலுக்கு போறதுனா யார் சார் போகணும்? இந்த திருப்பரங்குன்ற தீபத்துள்ள தீபம் ஏற்ற வேண்டியது யாருடைய வேண்டுதல்? ஏதாவது அமைப்பினுடைய வேண்டுதலா? ஏதாவது ஒரு தனிநபர்? ஒட்டுமொத்த பக்தர்களுடைய வேண்டுதல், வேட்கை, அது ஒரு ஏக்கம். அப்போ அரசாங்கம் அதுக்கு ஆதரவாக இருக்கணுமா, இல்லை ஒரு தரப்புக்கு ஆதரவாக இருப்பதாக கருதி கொண்டு ஒட்டுமொத்தமாக இவர்கள்லாம் அந்த அமைச்சர் ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு, அதாவது இந்து, கிறிஸ்துவ, முஸ்லீம், ஜைன, சீக்கிய அத்தனை பேருக்கும் தானே அமைச்சர், தமிழ்நாட்டில் வசிக்க அத்தனை பேருக்கும் 8 கோடி பேருக்கும் தானே. இந்த திமுக அரசாங்கம் இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட மாடல்னு உட்கார்ந்து டம்பம் பேசி கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசியல் இந்த அரசு முஸ்லீம்களுக்கான அரசா? எல்லாத்துக்குமான அரசு தானே. அப்போ திட்டமிட்டு நாங்க மேல்முறையீடு போவோம், அரசு மேல்முறையீடு போவோம் அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? இதை மக்கள் விழிப்புடன் பார்க்க வேண்டும். நீங்க பாருங்க, திமுக அரசு இந்த தீபத்தூண்ல அடுத்த நிலைக்கு போவாங்க. வெற்றி என்றைக்கும் தர்மத்தின் பக்கம்தான். இது மாதிரியான பல விஷயங்கள் நடக்கும், பலவிதமான இந்த தர்மத்தை அழிக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். ஆனால் தர்மம் வென்று தீரும், எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நாங்கள் நம்புவது ஒரே ஒரு ஆளு இங்க பின்னாடி இருக்கானே, முருகப்பெருமான், அவனை மட்டுமே நம்புகின்றோம். ஆகையினால முருகனுடைய அருளால எத்தனை காலம் வேணாலும் எடுக்கலாம். இப்போ அடுத்த வரக்கூடிய டிசம்பர் 2026 டிசம்பர் அப்போ கார்த்திகை தீபம் வரும். அப்போ ஏற்றணும் அப்படிங்கிறத மாண்புமிகு நீதியரசர்களுடைய அந்த கோவில் தேவஸ்தானம் ஏஎஸ்ஐ சேர்ந்து ஏற்றுவார்கள் என்று நம்புகிறோம். ஆனால் இந்த இந்து விரோத திராவிட மாடல் அரசாங்கம் நிச்சயமாக இதுக்கு இடையூறு செய்து இதை ஏற்ற விடாமல் தடுப்பதற்காக மேல்முறையீடு செய்யும். மேல்முறையீடு செல்லலாம். நாமும் அதை சட்ட ரீதியாக கடந்த 30 ஆண்டுகளாக சட்ட போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். கடந்த 35 ஆண்டுகளாக இந்து முன்னணி களத்தில் போராடி கொண்டிருக்கிறது. 100 ஆண்டுகளாக முருக பக்தர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். நிச்சயம் வெல்வோம், நிச்சயம் வென்றே தீரும். ஏனென்றால் இது முருகனுடைய காரியம். இவர்கள் சேவலையும் மயிலையும் கொண்டிருக்கக்கூடிய, வேலையும் கொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமானை எதிர்த்து போராடுகிறார்கள். அந்த போர் சூரனை அழித்த சம்ஹாரம் போல இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு சரியான பாடம் கொடுக்கணும் இந்துக்கள். நாம் கேட்பது என்னன்னா, களத்தில் நாம் போராட முடியாத பல பக்தர்கள் மனக்குமுறலோடு இருக்கீங்கள, இவர்கள் 3000 ரூபா பணம் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு காமிப்பாங்க. தேர்தல் நேரத்தில் பணத்தோடு வருவாங்க. இதெல்லாம் நம்மை மயக்கக்கூடாது. நம்முடைய வழிபாட்டை கூட இழிவுபடுத்தக்கூடிய, வழிபாட்டு உரிமையை கூட மதிக்காத அரசாங்கத்திற்கு என்ன பதில் சொல்ல வேண்டுமோ அந்த பதிலை நிச்சயமாக பக்தர்கள் கொடுக்க வேண்டும் என்று இந்த ஊடகத்தின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம்.
ஆகையினால இந்த ஒட்டுமொத்த முருக பக்தர்களுடைய சார்பாக இந்த நேரத்தில் இந்த 108 தேங்காயை உடைத்து எங்களுடைய வேண்டுதல் நிறைவேற்றி இருக்கிறோம். இனியும் வேண்டுதல் இருக்கிறது. நல்ல புத்தியை கொடு இறைவா, இந்த அரசாங்கத்துக்கு நல்ல புத்தியை கொடு முருகா, நல்ல புத்தியை கொடு. சும்மா கோயிலுக்கு போய் கும்பாபிஷேகத்தில் விஐபி தரிசனத்துக்கு எல்லா திமுக காரம் போனால் பத்தாது. உண்மையாகவே பக்தி இருந்தால், உண்மையாகவே நீங்கள் பக்தியோடு இருக்கிறீர்கள் என்றால், திமுக இருக்கிறவன் இந்து நாங்கள் இருக்கோன்னு சொல்லிட்டு சொன்னேன்னா உண்மையா திமுக விட்டு வெளியில் வரணும். திமுக விட்டு வெளியில் வர வேலை ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு புதுச்சேரியில் கவுன்சிலர் வெளியில் வந்துட்டாரு. வெவ்வேறு ஆட்கள் பல பேர் வந்துட்டாங்க திமுகலேருந்து. ஒரே காரணம் அவங்க சொன்னது, திருப்பரங்குன்றத்துக்கு எதிராக திமுக செயல்படுகிறது. இதுதான் உண்மை நிலை. உணர்வுள்ள பக்தியுள்ள இந்துக்கள் திமுகவில் இருக்க மாட்டான். எனவே பக்தியுள்ள இந்துக்கள் வெளியில் வர வேண்டும். ஒட்டுமொத்த பக்தி இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய முருக பக்தர்கள் சக்தியோடு ஒன்றிணைந்து சரியான பதிலை சரியான சமயத்தில் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம். திருநெல்வேலி மக்களே, நம்ம திருநெல்வேலியில உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்ட ஒரு பெஸ்ட் சான்ஸ் வந்திருக்கு. எஸ், லான்ச்சிங் G Square Artistic Enclave தச்சநல்லூர். திருநெல்வேலியோட ஃபர்ஸ்ட் எவர் கேட்டட் கம்யூனிட்டி, அதுவும் அமிர்தா வித்யாலயம் பக்கத்திலேயே. நம்ம G Squareல மட்டும்தான் நோ மிடில் மேன், சோ நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். அதனாலேயே மார்க்கெட் பிரைஸ் 30 lakhs per cent இருக்கும்போது G Square பிரைஸ் ஒரு சென்ட்டுக்கு வெறும் 6.9 lakhsல கொடுக்க முடியுது. திருநெல்வேலியில எங்க வேணா தேடி பாருங்க, இதை விட கம்மியான பிரைஸ்ல இவ்ளோ தரமான கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல. சோ சான்ஸை மிஸ் பண்ணாம இன்னைக்கே உங்க பிளாட்டை புக் பண்ணிருங்க. G Square Artistic Enclave.